வெல்கம் டு சம்பவம் செய்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ, புது முயற்சி. என்னென்னா ரியாக்ஷன்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஒரு புது ரியாக்ஷனு. என்னென்னா தமிழில் பார்த்துருப்பீங்க, கன்னியாகுமரி போயிருந்தோம். கன்னியாகுமரி அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ஸ் இல்லை, ஸ்லோ மோஷன்ஸ் வீடியோ, நிறைய இந்த ஷார்ட்லாம் இருந்தது. அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேசலை. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேசியிருக்க மாட்டோம். ஸோ என்னடா அப்படியே போடலாமா என்னன்னு பார்க்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணோம், முடியல. சரி ஓகே, ரியாக்ஷன் வீடியோ போட்டுருவோம், அன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் பற்றி சொல்லிடுவோம் அப்படின்றதுக்காக தான் அந்த ரியாக்ஷன் வீடியோ. ஸோ அதில் என்னென்ன ஃபன் நடந்தது, அந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவோட நாங்கள் ரியாக்ஷன் வீடியோ கொடுக்க போகிறோம். ஓகே, இதோட இந்த ஆதரவும் நீங்கள் தருவீங்கன்னு நம்புகிறோம். ஓகே, பார்க்கலாம். ப்ளே பண்ணிவிடுவோமா? பண்ணு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ட்ரெயின் ஒன் செகண்ட், இந்த ட்ரெயினை பற்றி சொல்லிடுறேன். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காந்துருக்குது ஏசி கோச்சு. ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏசி கோச்சில் நாங்கள் பண்ணலை. அன்றைக்கி ஒரு நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி தான் பண்ணோம். செம்ம ரஷ்ஷு. எப்படியாவது உட்காந்து எங்கன்னா ஓரமாக பாத்ரூம் ஆண்ட உட்காந்துட்டாவது போயிடணுன்ட்டு நாங்கள் நினச்சோம். பட் வந்து அங்கே நடந்தது என்னன்னா பயங்கரமான மிராக்கல். என்ன மிராக்கல்னா, நாங்கள் ஸ்லீப்பிங் கோச் பண்ணிட்டோம். ஸ்லீப்பிங் கோச் கிடச்சதே பெரிய விஷயம் நார்மலில். திடீர்னு அந்த தக்கலுக்கு மாறும் இல்லைங்களா, எங்களுக்கு ஏசி கோச் போட்டாங்க. எங்களால் நம்ப முடியல. இவனு வேற கேட்குறானுங்க, இறக்கி விட்டுற போகிறாங்கடா பாதியில் அப்படின்னு. அப்புறமா வந்து அங்கே இருக்கிறவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச் தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. எங்களால் ஜீர்ணிக்கு இல்லை. இதுவா அது ஜேகே வேற. பட்டை பாடுறா, எங்கேயாவது நடுவில் திருச்சியில் இறக்கிட்ட போகிறாங்க. இல்லைடா இது நம்மளுக்கு தான்டா அப்படின்னாலும் செம்ம ஹாப்பி. அதுதான் இந்த ஹாப்பியோட அந்த வீடியோவே. அதுதான் என்னன்னா வாய்ஸ் வரல. ஃபர்ஸ்ட் ஜெர்னி அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸில். உண்மைதான். இவங்கள வந்து ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போகும்போது, அது நான் தனியாக எவ்வளோ பார்த்துருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம பசங்களோட போகும்போது அது வேறு மாதிரி ஃபீலுங்க. ஐயோ, பார்க்கலாம், திருப்பி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஏறி உட்காந்துட்டு அவர் ஜேகே பார்த்தோன்னா அவங்க ஆள் கூட பேசினுக்கிறாரு. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு பையனுக்கு. அவங்க அந்த ஆள் கூட தான். பேசுகிற அவங்களோட தான் மேரேஜ் ஆகிருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியராஜ் வருவான். இது வந்து நாங்கள் இந்த ட்ரிப்பு வந்து அவனுக்கு நல்ல ஒரு இதுவாச்சு, ரிலீஃபாக இருக்கனால இந்த ட்ரிப்பு போட்டது செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. ஏசி கோச்சு தான். ஐயோ அதுதான் ட்ரெயின் ஏற்றோம் இறங்கிட்டோம், இவ்வளோதான் வீடியோ இருந்துச்சு. பட் நடந்து போகும்போது இது பார்த்தீங்கன்னா எல்லாம் தூங்கி வந்து சரியாக தூங்கலை. ஏசினால பயங்கர இதுங்க. ஃபஸ்ட் டைமில் இது போயிட்டோமா நம்ம கன்னியாகுமரி இறங்கிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போகும்போது எடுத்தது வீடியோ எடுக்கணுன்ற மோட்டிவேஷன்லாம் இல்லைங்க, ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதா. இங்கே நான் ஒன்று சொல்லணும், அதை பாஸ் பண்ணேன். இவனுக்கு என்ன தெரியுமா பண்ணானுங்க, எல்லாம் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு வந்துட்டு நிம்மதியாக தூங்கலாம்டா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச்சு ஒருத்தன் வந்து பார்த்துப்பான், நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டானுங்க. கடைசியாக யாரோ நான் ஜேகேவா சொல்கிறான்னு நினச்சிட்டு நான் பாட்டு கம்மனேன். கடைசியாக என்ன பேக்கு காவலுக்காக விட்டு இவனுக்கு 3 பேர் தூங்கிட்டானுங்க. விடிகாத்தால் 4:30 மணி நேரம் தூங்கவே இல்லைங்க. விடிய முடிச்சுக்கினே இருந்து பார்த்துருந்துக்கிறான். என்னடா தூங்கலையான்னு கேட்டால் கடைசியில் 4 மணிக்கு அப்புறம் லைட்டாக தூக்கம் வந்தது. சரி, கம்பளி எல்லாம் அவரை கொடுத்தாங்க கோத்திக்கிறது, வேற லெவலாக இருந்துச்சு. தூங்கலான்னு பார்த்தா இந்த ஜேகே குரங்கு இருக்குல்ல பக்கத்தில் வந்து படுத்து தூங்காம கதை பேசியே சாவச்சிட்டான். கதை தான் பேசினானா? கதை மட்டும் தான் பேசினாங்க. அவன் லவ் ஸ்டோரி காலைல 4:30 மணிக்கு. ஒரு மனசு எவ்வளோ தாங்குவான்? வெறுத்துட்டேன். அந்த வெறுப்போட நடந்தது தான் அது காலையில். ஆமாம், நாங்களாம் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டோம். ஆரோக்கியம் ஃபீலிங்ஸ் இருந்தாங்க. அச்சு போட்ட மாதிரி தூங்குறான் அவன். எப்பா இதோ பாருங்க, அடுத்தது இறங்கி கன்னியாகுமரி இதில் நடந்து போயிட்டுருக்கோம். கன்னியாகுமரி ஸ்டேஷன் இது. அடுத்தது வந்து அங்கே போயிட்டு காட்டேஜ் இருக்கும். ஆமாம், இந்த காட்டேஜ் இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் மோஸ்ட்லி வெளியில் வந்து எடுக்கல. சில இமேஜஸ் காட்டுறேன், நீங்கள் அது வேணால் பாருங்கள். இந்த இமேஜஸ் இந்த ஹோட்டல் தான் வந்து நாங்கள் வந்து தங்கின ஹோட்டலு. ஸோ நல்லா இருந்தது, ஓரளவுக்கு ஜென்ரலாக நல்லா இருந்தது, க்ளீனாக இருந்தது. எல்லாம் வந்து குளிக்க போயிட்டாங்க. ஆரோக்கியம் ஒரு பக்கம் போயிட்டான் குளிக்க, ஜேகே ஒரு பக்கம் ஃபோன் பேச போயிட்டான். நானும் தீபகம் தான் நின்று எதுனா ஃபோட்டோ எடுக்குது. அந்த கேப்பில் ஸ்லோ மோஷனில் என்ன ட்ரை பண்ணது தான் இது. ஆமாம், இது ஆள் பார்த்தோன்னா, அதாவது வயசு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மி தாங்க ஏஜ் எல்லாம். எங்களுக்கு என்னென்னலாம் என்ஜாய்மெண்ட்டோ அவ்வளோ என்ஜாய்மெண்ட் அந்த ஏஜில். அதுதான் அதோட மூவ்மெண்ட்டு தான் பார்க்குறீங்க. செம்ம என்ஜாய்மெண்ட். ஆனால்
அப்படியாவது தூங்க விடுங்கடா சாமிகளா அப்படின்றதுக்காக தான். அப்பயும் தூங்கல. ஆனா இங்க ஒரு மேட்டர் நடந்தது. என்னன்னா இப்போ வந்துட்டோமா, சுத்தி பார்க்கணும். என்ன ஆச்சுன்னா மதியம் ஆயிடுச்சு, வெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு படுத்துறானுங்க. நானும் ஆரோக்கியமாக போயிட்டு ரைஸ் வாங்கிட்டு வரோம், சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்து பார்த்து சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா இருட்டாகி போச்சு, எங்குமே போக முடியல. நல்லா மாடு மாரி தூங்குறானுங்க. வேற வழி இல்லாமல் உண்மையிலேயே நாங்கள் போய் சுற்றி பார்த்தது மறுநாள் காலையில் தாங்க. அன்னைக்கு வந்ததே வேஸ்ட்டு. கேளு, 2 நாள் ட்ரிப்புன்னு ஒரு நாள் ஃபுல்லாக தூக்கத்திலே போயிட்டானுங்க. செம்ம டயர்டு. காலையில நைட் ஏறினாங்க ட்ரெயின், தூங்கவே இல்லை, ஃபுல்லாக பேசியே சாதிச்சிட்டாங்க. இது நடுவில் பாட்டு வேற. அந்த ட்ரெயின் மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் ட்ரெயினில் இன்னும் சுவாரஸ்யமாக நிறைய விஷயம் நடந்தது. சொல்கிறேன், அதை ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, அதெல்லாம் எடுத்தது தான் அது. இது வந்து விவேகானந்தர் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட்டு, அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட். ஆனால் செம்ம காற்று. ஆமாம். இப்போ இந்த வீடியோ வந்து மியூட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு நான் ஆன் பண்ண வச்சுக்கோங்க, ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க. நீங்களே மைக்கே எடுத்துட்டு போய் பேசினாலும் கேட்காது, அவ்வளோ செம்ம காற்று. அப்படியே எங்களுக்கே வந்து நார்மலா பக்கத்துல இருக்கிறவங்க பேசுறது கேட்கல. நான் பறக்கக்கூடாதுன்னு பிடிச்சிட்டு இருக்காங்க. பறந்துட போறடா இருடா அப்படின்னு. ஆள் வரல இப்போதைக்கு. அப்போ ஏன்னா சேஞ்சஸுக்கு தான் கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் அழகா இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை இருக்கலாம்ல, பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல. நச்சே சாவடி வீடியோ பார்க்க மாட்டேன். நல்லா செம்மங்க பிளேஸ். ஆனால் சரியான வெயில். இதெல்லாம் பார்க்க சம்மர்ல தான் போனோம். பிரமிப்பா இருந்தது அந்த அட்மாஸ்பியரு. அப்புறமா அதாவது எங்களை சுற்றி கடல், விவேகானந்தர் இல்லத்தில் இருக்கிறோம், சுற்றி கடல். என்ன சொல்கிறது, போட்டில் தான் வரணும். கரையிலேருந்து இந்த இடத்துக்கு போட்டில் தான் வரணும். மோஸ்ட்லி தெரியும், கன்னியாகுமரி போனவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு இது கிடையாது, திருவள்ளூர் ஸ்டாச்சுக்கு வந்து எங்களுக்கு இது கிடையாது, அனுமதி கிடையாது. அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு அலை அதிகமாக இருக்கும், இல்லை மெயின்டெனன்ஸாக சம்திங் ஏதோ ஒன்று. அதை ரொம்ப ஏமாட்டுறாங்க. ஐயனை போய் பார்க்கறதுக்கு முடியாமல் போயிடுச்சு. தூரத்துல இருந்தால் தான் பார்த்தோம். இருந்தாலும் தூரத்துலேருந்து பார்த்தோம். ஐயோ மேலே போக முடியல. அதுவும் மிகப்பெரிய தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய அடையாளம் திருவள்ளூர் ஸ்டாச்சு. நம்பர் பாருங்க, அப்படியே ராகவாலா இருந்துச்சு மாதிரி இல்லை. அப்போது இந்த சட்டை இப்போ என்ன வெளுத்து போய் இதுவாகி வெயிலில் சுற்றி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அப்போ புது சட்டை. இது எந்த வருஷம் போனதுன்னு சொல்லவே இல்லையே. இது ஒரு ஸ்பெஷல். என்னன்னா 2016. இது கிட்டத்தட்ட 2016 சம்திங் ஏப்ரல்லையோ மார்ச்சில் தான் போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆஃபீஸ் வந்து திருட்டுத்தனமாக லீவ் போட்டு பிளான் பண்ணி கொடுத்து, ஐயோ எங்கள் ஆள் வந்து கண்டுபிடிச்சிட்டாப்புல. யார்? வெற்றி, எங்கள் டீம் லீட்ரு ஃப்ரெண்டு தான் கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சான். ஆனால் அவனுக்கு தெரியாமல் போனது தான் பெரிய விஷயமே. முடிஞ்ச வரைக்கும் மறைச்சோம். ஒரு ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிச்சாங்க. பயங்கரமான அறிவாளி ஒருத்தங்கிறாங்க ஜேகே. அவன் ஃபோனில் தான் எடுக்கிறது. அப்போ வந்து ஐஃபோன் வச்சுருக்கிற ஒரே ஒரு ஜித்து அவர் தான். ஐஃபோனில் எடுத்துட்டான். அவன் ஷிஃப்ட்டில் தான் வெற்றி வந்து உட்காந்துக்கிறான், பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறான். என்ன பண்ண இருக்கிற வீடியோலாம் ஹைட் பண்ணுமா இல்லையா? இது என்ன பண்ண, வீடியோவெல்லாம் ஹைட் பண்ணிட்டு ஃபோட்டோவெல்லாம் ஓப்பனில் வச்சுட்டுக்கிறான். எடுத்து பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டுக்கிறாங்க. முடியல. என்னன்னா அங்கே கன்னியாகுமரி போனோம். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு ரைஸ் எல்லாம் ட்ரை பண்ணோம். அதெல்லாம் சரியில்லை. ஆனால் நீங்கள் ஏதாவது டிஃபன் ஐட்டம், வேறு மாதிரி சாப்பாடு ஐட்டம், சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய அரிசி, இது எதுவுமே எங்களுக்கு வந்து செட் ஆகலை. நாங்கள் சென்னையிலேருந்து வரனால மோஸ்ட்லி செட் ஆகலை. ஆனால் ஓகே, அன்றைக்கி வந்து அந்த ஒரே ஒரு நாள் தான் ப்ளஸ்ஸாக எதுவும் செட் ஆகலை. அதுக்கப்புறமா லாகெல்லாம் முடிச்சுட்டு, லாகு நாங்கள் அப்போ பண்ணவே இல்லை. சும்மா இதெல்லாம் நாங்கள் ரசித்து பார்த்த விஷயங்கள் தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். நம்ம அது எங்கே சாப்பிட்டோம்னா தேனியில் நாகர்கோவில் சார். கரெக்ட். நாகர்கோவிலில் இறங்கி டிஃபன் சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. சேர்வாவோட டிஃபன் தான் என்னன்னு கேட்குதுன்னா, பரோட்டாவும் மட்டன் சாப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் மட்டன் சாப்ஸ் சாப்பிட்றோம். வேற லெவலாக இருந்தது உண்மையாக. அதே மாதிரி இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து 1 hour நினைக்கிறேன். 1 hour இல்லை 45 minutes எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் அங்கே திருப்பியும் வந்து அங்கே இப்போ இருக்கிற கேங்கை மொத்தமாக போட்லேருந்து ஏற்றி கரையில் இறக்கிட்டு புதுசாக வந்து திருப்பி கூப்பிட்டு வருவாங்க. இதான் அப்போத்தி ரூல்ஸாக இருந்தது. இப்போ என்ன இருக்குன்னு எங்களுக்கு கரெக்டாக தெரில. ஆனால் கன்னியாகுமரி வந்து திருப்பியும் நாங்கள் போவோம். பசங்களாம் சரி போவோம். நம்ம விளாட்டில் இருக்கோங்க.
அது மட்டும் சொல்லி. என்ன விஷயம் நடக்கா, இதுல இருக்க அந்த 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு. நாங்க மட்டும் தான் இதுல இன்னும் சிங்கிளா ஹாப்பியா சுத்திட்டு. அப்படின்னா சொல்லலாம். நல்ல வேலை அசிங்கப்பட்டு 2 பேருமே கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேருமே குழந்தை. ஜேகேக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா நாங்க ட்ரிப்புனாலே நாங்க தாங்க இந்த கேங்கு தான். ட்ரிப்புனாலே எப்பவுமே நாங்க தான் எங்க வெளியே போறது இல்லை. என்னன்னா நிறைய ஷூட் பண்ணல, இதுதான் தான். இது மட்டும் அந்த டைம்ல எப்பவுமே இந்த வீடியோன்னு சுற்றி இருப்பேன் நான். அதனால ஜேகே வச்சு எடுக்க வச்சுட்டு தான் இது புது ஃபோனு, ஆப்பிள் ஃபோன். எங்கள் செட்லேயே ஆப்பிள் ஃபோன் வச்சுங்க. இந்த சீன் பாருங்களேன். இந்த சீனில் தாங்க என்னோட மொபைல் வந்து இந்த கரெக்டாக இந்த படிக்கிட்ட நின்றுட்டு இருந்தேன். அச்சுது பாருங்க ஒரு ஆள் அப்படியே மொபைல் கீழே வந்துச்சு தண்ணியில் போய். இந்த இப்போ இமேஜ் எல்லாம் பார்ப்பீங்க, செல்லோட அப்படி நின்று இருப்பேன். அப்போ போயிடுச்சு. இது லாஸ்ட் டைம் எடுத்த முக்கடன் சங்கமா இது? ஆமாம், கடைசியெல்லாம் பார்த்து கடைசியா. ஆமாம், கடைசியா. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 3 கடலை இணையம் தெரியுங்களா? கன்னியாகுமரியோட மெயின் இந்த சைடு வங்காள விரிகுடா, அரபிக் கடல் ப்ளஸ் இந்திய பெருங்கடல், 3மே இணையிற இடம் தான் இது. இந்த கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கலர் தெரியும். இந்த கொடி கட்டி இந்த இதுலேருந்து சென்ட்ரால இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்கும், ப்ளூவோ சம்திங் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக இருக்கும், சென்ட்ரு ஒரு மாதிரி ஒரு கலராக இருக்கும். ஸோ இது இணையிற இடம் வந்து தெரியும். ஆனால் இது வந்து சன்செட்டுக்கான இடம். அது சன்செட் ஆகும். இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த சைடில் வந்து சன்செட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக மறைஞ்சிச்சு, அதாவது மேகம் மறைச்சிடுச்சு, சன்செட் இன்னும் ஆகலை. ஆனால் சன்செட்டை பார்க்கலாம் இந்த இடத்துல. இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சு உங்களுக்கு இமேஜ் பார்த்துருப்பீங்க, இமேஜெலாம் நடுவில் இருந்துருக்கோம், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். அந்த சர்ச்சுக்கு அப்படியே நேரடியாக வந்து வந்தோம். என்ன பேசிட்டு இருக்கேன்னா, அந்த ஊரை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. அங்கே போய்ட்டு சர்ச்சாச்சு, நீ எதனா பேசுகிற அப்படின்ட்டானே. நானும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டு இருக்கேன், வசனத்தெல்லாம். அப்புறம் தான் தெரியுது அந்த வாய்ஸில் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. ஏதோ ஒரு நியூஸ் மாதிரி பேசிட்டு இருந்திருக்கேன். இவர் பேடி நின்று சிரிச்சிட்டு இருக்கானே, அதுவே தெரியாமல். இல்லை, ரொம்ப ஹெவி காற்றுங்க, அதனால தான் பிரச்சனையாக தான். ஹெவி காற்று முடியல. அதனால சர்ச்சையும் பார்த்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறது. நாங்கள் அதாவது ரிட்டர்ன் கிளம்புறோம், விவேகானந்தர் இல்லத்துலேருந்து கிளம்புறோம். பாருங்க கூட்டம் பண்ணிக்கிறாங்களா ஸ்டெப்ஸில் மக்கள். இப்போ இவங்க மொத்த பேர் அந்த போட்டு ஆடுது பாருங்க, லெஃப்டோ ரைட்டோ. சூப்பராக இருந்தது. கடலுக்கு நடுவில் ஒரு ட்ராவல். இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. அது பாருங்க அலை பாருங்க. ஐயோ தீபக, இது பார்த்தோன்னா இந்த அலை அடிச்சதுல இப்போ நம்ம போட்டில் இதே மாதிரி அடிச்சு உள்ளே வந்து தண்ணி பட்டுனேக்குது. கேமராவில் நான் ஒரு கேமரா வச்சிருந்தேன் தெரியுமா, அந்த கேமரால வந்து தண்ணி பட்டுனேக்குது. ஆரோக்கிய பயந்து அதே மூஞ்சி இப்போ திருப்பவும் வரேன். இப்போ ஆரோக்கியோட மூஞ்சி பயந்து வேகிறான். என்னடா இது இப்படி போகுது? ஐயோ, இந்த போட்டு நார்மலாக ஆடினா பரவாயில்ல, 90 டிகிரியில் ஆடுனுக்குது. இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் பார்த்தாலே தெரியும், வீடியோவில் தெரியுதா உங்களுக்கு? சூப்பரா இருந்தது. இந்த நல்ல சூப்பரா இருந்தது, செம்ம வியூ அது. சரியான வெயிலும், சரியான வெயில் காலையில இருந்து. நாங்கள் டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே சரியான வெயில் அந்த இடத்துல. இந்த காற்று அடிச்சு அந்த சாரல் அடிச்சுட்டே இருக்குது. நான் தான் முனையில் உட்காந்துக்கிறேன், இதுங்க எல்லாம் சேஃப்டியாக போய் அந்த சைடு உட்காந்தாங்க. ஏன்னா போட்டுக்கு வந்தால் நான் தான் ஊங்குவேன் முதல்ல. ஆனால் என்னன்னா ஒரு நாள் தூக்கத்திலே போயிடுச்சு, இன்னொரு நாள் வெறும் இது மட்டும் தான் பார்த்தோம். அதான் நீங்க பாரு சோகத்திலே இருக்கிற ஆள் அது தூங்குறான்டா. எனக்கே தெரியுது, கண்ணாடி போட்டதுக்கு இதுதானா. சில வீடியோஸ்ல நடுவில் வரும். இதெல்லாம் வந்து நாங்கள் போய் உட்காந்து ஒரு இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷனு இந்த ஃபன் வீடியோஸ்லாம் எடுத்துருப்போம். அந்த இடத்துல வந்து அவன் ஆப்பிள் ஃபோன் வாங்கி வச்சுக்கிறேன்டா, அதெல்லாம் பார்க்கலாம், நம்ம என்னென்ன இது செட்டிங் இருக்குன்னு உட்காந்து பார்க்கலான்ட்டு உட்கார வச்சான். அது மாதிரி அந்த ஃபோனில் தான் நிறைய இருக்கும். அவர் தான் ஜேகே துக்கு. இன்னொன்று என்னன்னா, அது ஒரு டைம் கல்யாணம் ஆகலை, அவங்களுக்கு கல்யாணம். ஆமாம், பொதுவாடா அவங்களுக்கும் யாரோ ஒன்று என்னதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன்னா உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்ட்டு நம்மளை சொன்னாலும், ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தோன்ற ஃபீல் வந்து அவங்கள யோசிச்சு பார்ப்பாங்க. எல்லாம் அடிக்கடி யோசிப்பாங்க, நல்லா எப்படிலாம் இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படின்ற கான்செப்ட் அவங்களும் இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் டச் பண்ண போகிறது வேற, அது டச் பண்ணுவோம், அது வேற.
அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா எதுவுமே இல்லை, சேலரி கம்மி, ஆமாம், விலைவாசி கம்மி, கம்மி, எதை பற்றி யோசனை கிடையாது, விலைவாசி கம்மி. இவ்வளோ இதில் வந்து உண்மையிலே கம்மி சேலரி தாங்க, 5000 ரூபா இருக்கும் அதிகபட்சம், 5000 5000 எல்லாமே பண்ணுவோம். வீட்டுக்கும் கொடுப்போம், வெளியவும் என்ஜாய் பண்ணுவோம், ட்ரிப்பு போவோம், என்ன வேணுமோ சாப்பிடுவோம். எல்லாம் கம்மி இல்லை. ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா இப்போ 50 ரூபாயில் முடிஞ்சிடும், 60 ரூபாயில் முடியும். ஒரு இட்லி வாங்கினா 2 ரூபா 1 ரூபாயில் முடிஞ்சிடும். இப்போ 1 ரூபாவா இட்லி? அம்மா ஹோட்டலில் மட்டும்தான் 1 ரூபா. அந்த மாதிரி கவலை இல்லை. அந்த போட்டில் தான் நம்ம போவோம். கிட்டத்தட்ட அந்த போட்டு. ஆனால் நம்ம அதில் போகல, அதில் வேற ஒரு ட்ரிப்பை எடுத்துட்டு விட்றாங்க. நம்ம 2ஆவதாக போனோம். அது உள்ள அந்த ஒயிட் கலர் மட்டும் இருக்காது. இல்லை, ஆனால் செம்ம ட்ரிப்பு, அதெல்லாம் மறக்க முடியாது. ஆனால் திருப்பி கன்னியாகுமரி போகிறேங்க. கன்னியாகுமரி ட்ரிப்பு இருக்குது விரைவில். என்னென்னா இந்த இடத்துக்கு போக மாட்டோம் கண்டிப்பாக. கன்னியாகுமரியிலே டிஃப்ரெண்ட்டான பிளேஸு, நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்குது, செம்மையாக இருக்குது. அதெல்லாம் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டது சன்ரைஸை பார்க்கணும், இல்லை சன்செட்டை பார்க்கணும். ஆமாம். ஆனால் அதுதான் ரெண்டுமே பார்க்கல. இந்த நாள் ரெண்டுமே பார்க்காம கூப்பிட்டு எதுக்கு நான் ஓடிட்டு இருக்கேன்? இது ஸ்லோ மோஷன் வீடியோடா, இது எல்லாமே கிரியேட் பண்ணுறோம். நான் ஸ்பீடாக இறங்குறேன்னு அவ்வளோ தெரிஞ்சா. இது ஒரு வீடியோ. அதான் அம்மா பண்ணுப்பா இதெல்லாம். இதெல்லாம் பார்த்தா நானாடா இது அப்படின்னு கேட்பேன். ஜிடியில் வர கார்ட்டூன் கேரக்டர் மாதிரியே வராங்க. பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட்டுப்பா, மறக்க முடியாது. என்னன்னா இதில் இந்த ட்ரிப்பு முடியும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ரிமைண்ட் பண்ணுறேன் பாரு. ஆக்சுவலாக கரெக்டாக இந்த செல்லு வந்து தண்ணியில் ஊந்துச்சு. ஊந்தோடனே கைட்டி போட்டோம், சுத்தமான அவளை. எல்லாருமே என்ன சொன்னீங்க, ஓரளவுக்கு கைட்டி வச்சிடறா, இல்லைனா உள்ளே போய் ஷார்ட் ஆகிடும் அப்படின்னா வந்தது. பஸ்ஸில் ஏறிட்டோம். சரி, பஸ்ஸுக்கு வர வரைக்குமே பார்த்தோன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஏன்னா துணியை சுற்றி வச்சுருந்தேன்னா ட்ரை ஆகிடுச்சு. ஆனானு ஒரே மெசேஜ் ஃபோனு, என்னடா இவ்வளோ மெசேஜ் வந்தோன்னா ஒரு பெரிய இடி வந்து ஊந்துச்சு தலையில். நம்ம கூடவே வேலை செஞ்ச நம்ம உயிர் நண்பன் குமார் வந்து இறந்த நியூஸ். ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸு, எனக்கு ரொம்ப க்ளோஸு. அவ்வளோ அட்டகாசம் பண்ணிக்கிறோம். வெள்ளூர் பையன், சென்னையில் தான் தங்கி இப்போ இருந்தான். எங்கள் நியர்பையில் தான் இருந்தான், எங்கள் வீட்டுக்கிட்ட. திடீர்னு இறந்துட 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி, திடீர்னு மஞ்சக்காமில் வந்து 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி திடீர்னு இறந்ததுனால அது வந்து என்ன சொல்கிறது, எதுவுமே பண்ண முடியல. ஒன்றுமே, அதாவது அவ்வளோ ஹாப்பியாக போன ட்ரிப்பு ரிட்டர்னில் வரும்போது என்னால் என்ன பண்ணே தெரில. கிட்டத்தட்ட நாகர்கோவிலுக்கு அப்புறம் தான் அது எனக்கு தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நாகர்கோவில் சாப்பிட்டு நாகர்கோவில் பஸ் ஏறிட்டோம். அப்போ தான் எனக்கு அந்த நியூஸ் பஸ் எடுக்க போகிறாங்க. அதே ஒரு மாதிரி ஆனது. அதுலேயே அப்படியே டோட்டலாக எப்படா சென்னைக்கு வருவோன்னு வச்சு அப்படியே அவன் அந்த பஸ்ஸில் வரேன். அப்படியே அவன் ஞாபகங்கள்லாம் என்ன எப்படிலாம் சுற்றணும் பைக்கில். அப்போலாம் வந்து சிட்டியில் ட்ரிபிள்ஸ்லாம் போவோம், ஹெல்மெட் இருக்காது, செம்ம ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் சுற்றிருக்கோம். அவ்வளோ படத்துக்கு போயிருக்கோம். வானம் படம்லாம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த டைம்லலாம் அந்த படத்துலாம் போய் நான் தூங்கி அது ஃபன்னாகி அதெல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிறோம். நல்ல டேலண்டான பையன். அது ஜாலியாக ஆரம்பித்த ஒரு ட்ரிப்பு ஒரு சேட் மூமெண்ட்டாக மாறிடுச்சு கடைசி அங்கேருந்து திரும்பும்போது. அதாவது அதனால இந்த ட்ரிப்பும் எனக்கு மறக்கல, இப்போ வரைக்கும் அந்த இன்சிடென்ட்டும் மறக்கல. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கன்னியாகுமரின்னு போய் நின்னா கூட அவன் ஞாபகம் வரும். இன்றைக்கும் வந்து அவன் ஞாபகம் இருக்குது. அவனுடைய ஒவ்வொரு இதுலேயும் சரி. ட்ரிப்பு கரெக்டாக பஸ் இறங்குறோம். ஜேகே கூப்பிட்டுக்கிட்டு நானும் ஜேகே என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நானும் ஜேகே என்ன பண்ணுறோம், கிளம்புறோம். இன்னும் 2 பசங்களை நியூஸ் சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சிட்டு வந்து நேராக வண்டியை விட்டு இறங்கி வீட்டுக்கு வந்து வச்சுட்டு பைக் எடுத்துக்கின்னு நேராக வெள்ளூர் போனோம். பார்த்தா டெத்து வீட்லேருந்து எடுத்துட்டுருக்குறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அச்சு பிச்சுன்னு எங்கே சுடுகாடுன்னு பார்த்து அதை தேடி போய் பார்க்குறாங்க. ஃப்ரெண்டு வந்து படுக்க வச்சுருக்கிறாங்க, எரிக்கிறதுக்கு தயாராக. எப்படி இருக்கும் அந்த மூமெண்ட்டு? அதெல்லாம் வந்து யாருக்குமே நடக்கக்கூடாது.